முகவரி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வட மாநிலங்களில் மிகவும் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வைத்து பெரும் விவாத பொருளாக மாற்றியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் அந்த தேர்தல் அறிக்கையை திரித்து அவர் இஷ்டத்துக்கு அதை மாற்றி நாட்டில் ஒரு வேற வடிவத்துக்கு மக்களை திசை திருப்ப அவர் முயற்சி செஞ்சிருக்கிறார். அதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் புகாரும் கொடுத்திருக்கு. ஆனால் ராகுல் காந்தி மீண்டும் சொல்றார், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக தான் இப்போது வடமாநிலம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா என்னங்க நடக்கும், என்ன ஆகும், ஏன் அதை ஒரு ஆளுங்கட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஏன் அதை எதிர்க்க வேண்டும், என்ன காரணம், அதுதான் முக்கியமான விஷயம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒவ்வொரு சாதிக்கும் அந்த சாதியுடைய மக்கள் தொகை கணக்கின்படி அவர்களுக்கு அரசு கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அவர்களுக்கு ஏற்றவாறு அளவுக்கு அந்த மக்கள் தொகைக்கு கணக்கின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது தான் சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அடிப்படை நோக்கம். அதுதான் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. இடஒதுக்கீடு எதுக்குங்க, கட்டாயம் தேவையா? இந்த இடஒதுக்கீடு கொடுத்து தான் ஒரு சாதியை கொடுத்து இன்னொரு சாதி பின்னுக்கு போயிட்டு இருக்குது. இடஒதுக்கீடுன்றது அவசியமா? அப்படி இல்லை. இடஒதுக்கீடுன்றது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தில், மேடும் பள்ளமும் இருக்கக்கூடிய சமூகத்தில் சமமாக மக்கள் மதிக்கப்படும் வரை, சமத்துவம் நிலவும் வரை இடஒதுக்கீடு கம்பல்சரி தேவை, அவசியம் தேவை. இடஒதுக்கீடுன்றது கிட்டத்தட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட, அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை. அது அரசாங்கத்தினுடைய சலுகை கிடையாது. இடஒதுக்கீடுன்றது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். நீண்ட ஆண்டு காலமா ஒருத்தரை சேரி தனியாகவும் ஊர் தனியாகவும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த சேரி தனியாகவும் ஊர் தனியாகவும் இருக்கக்கூடிய மக்கள் காலுக்கு செருப்பு போட முடியாமலும் தோல்ல துண்டு போட ஏற்படாமலும் மிக நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்த பின்னாடி தான் அவர்கள் கல்வி கற்றார்கள். அவர்களுக்கு கல்வி கிடைக்க அரசு ஏற்பாடு செய்தது. அந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக தான் ஒரு சமூகம், ஒரு நாடு சமத்துவத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் முழுமையான நம்ம இடஒதுக்கீடு கொடுத்து முழுமையாக நம்ம சமத்துவத்தை நிலைநாட்டிட்டோமா? இல்லை. அந்த சமத்துவத்தை நிலைநாட்டினுடைய அடிப்படை தேவைதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது. நம்ம நாட்டில் இடஒதுக்கீடு ஏன் அவசியம் அப்படின்றதுக்கு, ஏன் இடஒதுக்கீடை எப்படி பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள், இடஒதுக்கீடை ஏன் முடக்கிறார்கள், இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றதுக்கு முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்கள் ஒரு கருத்து அழகாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை இறந்து விட்டார். தந்தை இறந்த பின்னர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் இருக்கக்கூடிய சொத்தை சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். சொத்து அந்த குடும்பத்துக்கு இருப்பது ஒரே ஒரு பசுமாடு மட்டும்தான். அந்த பசுமாட்டில் ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கணும். அப்ப அண்ணன் எப்போதும் என்ன சொல்றாரோ அதுதான் தம்பி கேட்கக்கூடியவர். அது ஒரு வழக்கமா வச்சிருந்தார். தம்பி எதிர்த்தே பேசாதவர், வாயில்லா பூச்சின்னு சொல்லலாம், அப்படி இருந்தவர். அப்படிப்பட்ட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தம்பி இருக்கிறத ஒரே ஒரு பசுமாடு, இந்த பசுமாடு முன்பக்கம் ரொம்ப புனிதமானது, அதுக்கு தீவனம் வைக்கிறதோ தண்ணி காட்டுறதோ அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய். பின்பக்கம் ரொம்ப அசிங்கமானது, அதை நான் பராமரிச்சுக்கிறேன். அதனால ஆளுக்கு பாதியா நம்ம மாட்டை பங்கு போட்டுக்குவோம், பிரிச்சுக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணன். அண்ணன் பேச்சு தம்பி தட்டாதவர். காலையில தூங்கி எழுந்தாரு, மாட்டுக்கு புல்லு வச்சாரு, தீவனங்கள் கொடுத்தாரு, தண்ணி காட்டினாரு, எல்லா அவர் வேலையை அவர் செஞ்சாரு. முன்பகுதி முகத்தெல்லாம் குளிப்பாட்டினாரு, பொட்டு வச்சாரு, எல்லா வேலையும் அவர் செஞ்சாரு. தம்பி அந்த கடமையை தவறாம செஞ்சுட்டாரு. அண்ணனும் அதே மாதிரி ஏந்திரிச்சாரு. காலையில ஒரு குண்டானை எடுத்துட்டு போயிட்டு பால் கறந்தாரு, அவர் கொண்டு போயிட்டு ஸ்டோர்ல ஊற்றிட்டு வந்துட்டாரு. அது மாடு போடுற சாணத்தை எடுத்தாரு, அது குப்பையை எருவாக்குனாரு, அது லோடா ஏற்றி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்படியே நீண்ட காலம் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் தம்பிக்கு ஒரு தெளிவு ஏற்பட ஆரம்பிச்சு. பெரியார் மாதிரி ஒருத்தர் வர ஆரம்பிச்சாரு. வந்துட்டு, முட்டாளு, நீ பாட்டுக்கு தீவனம் வச்சிட்டு இருக்கிறிய, அவன் பாட்டுக்கு பாலை கறந்து வித்துட்டு இருக்கிறானே, அவன் குடும்பம் நல்லா செழிப்பா இருக்குது, நீ மட்டும் பிச்சைக்காரனாவே இருக்கிறிய, எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கிறிய, அதை கேட்டு வாங்கடா, அதில் உனக்கும் பங்கு இருக்குடா, அதில் உரிமைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒரு ஆள். அதுதான் தந்தை பெரியார். அப்படி சொல்லும்போது தான் இவனுக்கு உரைக்குது. இப்படி உயர் சாதி அண்ணன்கள் தான் நம்ம நாட்டில்
எல்லா உரிமைகளையும் அவங்களே வச்சுட்டு இருந்தாங்க, யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்தாங்க. தாழ்ந்த சாதி தம்பிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எந்த விதமான உரிமையும் பெறாம பரதேசியா வாழ்ந்து வந்தாங்க. அந்த நிலையை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. அதாவது இடஒதுக்கீடு என்ற அடிப்படை நோக்கமே சமத்துவத்தை நோக்கி கொண்டுட்டு போகணுன்றதுக்காக தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. மீண்டும் அந்த இடஒதுக்கீடு சமமாக கொடுக்கப்பட்டிருக்கா, இது இந்தியா முழுக்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கா. அந்த இடஒதுக்கீடை முடக்கணும் என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், குறிக்கோள். இந்த இடஒதுக்கீடை விரிவுபடுத்தணும், இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எத்தனை சாதிகள் இருக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு மக்கள்கள் இருக்கிறார்கள், அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு உரிமைகளை வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நான் நடத்தியே தீர்வேன், அந்த எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று குரல் கொடுத்துருக்காங்க. இதை பிரதமர் மோடி அப்படியே தலைக்கீழாக திரிச்சு என்ன சொல்றாருன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நகையை எல்லாத்தையும் கணக்கு எடுப்பாங்க, கணக்கு எடுத்து அதை இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, நீங்கள் மக்களே கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி மக்களை வேற வழியில் திசை திருப்புறாரு பிரதமர் மோடி. இது அவர் செய்கின்ற அரசியல் நாடகம். இதை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. அவரு ஒவ்வொரு தேர்தலையும் இப்படியே செஞ்சுட்டு இருப்பாரு, அதை இந்த தேர்தலையும் அவர் செய்கிறாரு. 2014 தேர்தலில் அவர் இதுதான் சொன்னார், முஸ்லீம்களையும் இந்தியும் பிரித்து தனியாக வாக்கு அறுவடை செஞ்சார். 2019 அதையே முஸ்லீம் இந்து கதையை தான் பேசி அவர் வாக்கு அறுவடை செஞ்சார். இந்த 10 ஆண்டுகள் அவர் செய்த சாதனைகள் சொல்லி ஒரு பிரதமர், நான் இந்த நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறேன், நான் இதையெல்லாம் இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கிறேன், அதை வைத்து எனக்கு வாக்களியுங்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன் என்று அவர் சொல்லி வாக்கு கேட்டார் என்றால் உண்மையான நேர்மையான பிரைம் மினிஸ்டர். அவர் செய்த சாதனைகளை சொல்லுவதற்கு பதிலாக சாதனை தான் செஞ்சிருந்ததை சொல்ல முடியும். அவர் செஞ்ச சாதனை தான் பெட்ரோல் விலை 65 ரூபாய் இருந்தது 110 ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. அவர் செஞ்ச சாதனை தான் 450 ரூபாய்க்கு இருந்த கேஸை இன்னைக்கு 1100 ரூபா வரலும் போயிட்டு இருக்குது. இப்படிதான் அவர் சாதனை செஞ்சிருக்காரு. பண மதிப்பீடு இழப்பை கொண்டுட்டு வந்ததுனால எல்லாமே தெருவுக்கு வந்துட்டாங்க, ரோட்ல பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டான். ஒரு கட்டத்துல எவ்வளவு பேர் உயிர் போச்சு. அதனால அவர் செஞ்ச சாதனைகள் எல்லாமே மக்களுக்கு விரோதமான செயல்களை தான் செஞ்சுட்டு இருக்காரு. இப்பவும் மக்களுக்கு விரோதமான, மக்களுக்கு தேவையற்ற அந்த மத மோதல்களை தான் அவர் தூண்டிவிட்டு இந்த தேர்தலில் வாக்குகளை அள்ளுவதற்கு எண்ணுகிறார். நிச்சயம் அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய பேச்சுகளை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.